ஹலோ ஹாய் வணக்கம். நான் தான் உங்கள் பிரின்சஸ் சுனிதா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டீனேஜ் பிள்ளைங்களை கையாளுறது ரொம்ப கஷ்டம், சரிங்களா? அவங்கள எப்படி அவங்க வழியிலே கையாண்டு நம்ம ஒரு நல்வழிக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா இதில் நிறைய டிப்ஸ் இருக்குது. எனக்கும் டீனேஜில் பொண்ணு இருக்குது, அதனால் நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பசங்கள்லாம் பொண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், நம்ம ஒரு வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் அவங்க அம்மா அப்பா அவங்க தான் அவங்களுக்கு ஃபுல் உலகமாகவே இருப்பாங்க. அவங்கள சுற்றி சுற்றியே வருவாங்க. அது வரைக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. கரெக்டாக 13 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 13 அப்படின்னா டீனேஜ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ அவங்களுக்கு பருவநிலை மாற்றம் வரும்போது என்ன ஆகுது, பெற்றவங்களை ஃபஸ்ட்டு அவங்க ஒரு எனிமி மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க, சரிங்களா? அதுக்கு முன்னாடி அம்மா தான் எல்லாவும் இருப்பாங்க, அம்மாவும் அப்பா தான் எல்லாமே இருப்பாங்க. இந்த டீனேஜுக்கு வந்தோடனே அவங்களுக்கு கொஞ்சம் கேப் விழ ஆரம்பிக்கும். நமக்கும் பசங்களுக்கும் கேப் விழ ஆரம்பிக்கும். முன்னாடிலாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு பெருசாக தெரியாது. இந்த பருவத்துக்கு வந்தோடனே ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க உலகமாக தெரிவாங்க. அவங்கக்கிட்ட நிறைய விஷயம் ஷேர் பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட எதுவுமே பேச மாட்டாங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அப்போ நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு புரிதல் இருக்காது. என்னடா நம்ம பிள்ளை இவ்வளோ நாள் நம்ம கூட நல்லா தானே பேசிகிட்டு இருந்துச்சு, கொண்டுட்டு இருந்துச்சு, இப்போ சரியாக பேச மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க நிறைய பேர். இதே நிறைய பேர்த்துக்கு புரியும், சிலவங்களுக்கு அது புரியாது இல்லையா? என்னோட நல்லா இருந்த பிள்ளை திடீர்னு ஏன் இப்படி பேசுது, நல்லா நம்ம சொன்னதெல்லாம் ஊன்னு போட்ட பிள்ளை திடீர்னு பார்த்து என்னம்மா ஏம்மா அப்படின்னு கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்பயே அவங்களுக்கு அந்த பருவநிலை மாற்றம் வந்துருச்சுன்னு அர்த்தங்க, சரிங்களா? அவங்கள நம்ம எப்படி கையாண்டு வரணும் அப்படிங்கிறதுல தான் இந்த வழிமுறைகளே இருக்குது. அவங்க என்ன சொன்னாலுமே, ஏன்னா 13லேருந்து 19 வயசு வரைக்கும் தான் அவங்க அந்த டீனேஜ் பருவத்தில் இருப்பாங்க. 19 வயசுக்கு மேலே அவங்களுக்கு அந்த பருவநிலை மாற்றம் முடிஞ்சு ஒரு புரிதல் வந்துடும், அவங்களுக்கு ஒரு மெச்சூர்டு வந்துடும். அதனால் அந்த ஒரு 6 வருஷம் கேப்பு நீங்கள் ஒரு குழந்தையாகவே மாறி அவங்க என்ன சொன்னாலும் சரிம்மா சரி அப்படின்ட்டு போகணும். இல்லைன்னா இந்த 6 வருஷம் கேப்பு நம்ம அவங்க கண்ணுக்கு ஒரு பகையாக வளர்ந்து நிற்போம். அம்மா அப்பா அப்படிங்கிறத ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே போயிடுவாங்க, சரிங்களா? அதனால் அவங்க போக்குக்கே நம்ம போயிட்டே இருந்தோம்னா சரி, அந்த இது புரிஞ்சு அந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க நம்ம கூட பழையபடி ஃப்ரெண்ட்லியாக ஆகிடுவாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்குள்ளே நம்ம போன மாதிரி ஆயிடும். என்ன எது சொன்னாலும் நம்ம பிள்ளை கேட்க மாட்டேங்குது, போக மாட்டேங்குது, ஏன் இப்படி அப்படின்னு சில பேரண்ட்டுக்கு புரிதல் இல்லாமல் ரொம்ப குடும்பத்துக்குள்ளே ஒரு மனசங்கடம் அதிகமாயிடும். அதனால் நம்ம வெயிட் பண்ணுவோம், தப்பு இல்லை, நம்ம பிள்ளைங்க தானே. டீனேஜ் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பக்குவம் வந்ததுக்கப்புறம் அவங்க நம்மக்கிட்ட எங்கே போகிறாங்க, ஃப்ரெண்ட்லியாக மாறிடுவாங்க. நம்மளும் அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஆயிடுவோம், சரிங்களா? அதனால் இந்த இந்த ஸ்டேஜ் வரும்போது பேரண்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஏன்னா நல்லா இருந்த குழந்தை திடீர்னு இப்படி மாறுதுன்னா பருவநிலை மாற்றத்தினால தான் அப்படி ஆகுறாங்க. அதனால் நம்ம விட்டு கொடுத்து போவோம், ஏன்னா நமக்குள்ளே நமக்கு வேணும் அப்படிங்கிறதுனால விட்டு கொடுத்து போகிறதுனால எந்த தப்பும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மக்களே.